ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் போயிட்டுருக்கோம். அதான் எங்கள் குலதெய்வம். அங்கே வந்தாச்சு. அங்கே வந்து போய் பாறை அப்படின்னு நடந்து வந்துட்டுருந்தோம். அப்போ அதில் வந்து பேராண்மை ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்டை வந்து நாங்கள் பார்த்தோம். அது பார்க்கும்போது நிறைய மெமரிஸாக இருந்துச்சு. நாங்களும் அந்த டைம் அங்கே போயிருந்தோம் ஷூட்டிங் எடுக்கும்போது. செம்ம மழையாக இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா சார் வெளியே வரவே இல்லை, வேன்குள்ளே இருந்தாங்க, அதனால் பார்க்க முடியல. அப்புறம் இது வந்து இன்னொரு சைடு. இங்கே தான் எல்லாருமே ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, குளிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நல்லாயிருக்கும், இல்லை குளிக்கிறதுக்கு மாதிரி செம்மையாக இருக்கும். அப்புறம் இது வந்து கோவில். இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் டென்ட் இருக்குது, அங்கே எல்லோரும் ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே நாங்கள் பிளாப்லாம் வாங்கினோம். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காட்டில் இருந்ததுனால என்னென்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வனப்பேச்சியம்மன் கோயில் போயிருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும், பஸ் எதுவுமே கிடையாது. பட் நடந்து போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஆனாலே இந்த மாதிரி பாறையில் வந்து உட்காந்துப்போம், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்புறம் அந்த கோயிலில் வந்து டவர் கிடையாது, இந்த பிஎஸ்என்எல் மட்டும் தான் டவர் கிடைக்கும். அதுவும் அப்பப்போ வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ஆனால் என்ன அப்பப்போ ஃபோனே மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருப்போம், நல்லாயிருக்கும். அப்புறம் ரிட்டன் நாங்கள் ஊருக்கு கிளம்பும்போது வந்து பார்க்கும்போது இது ரொம்ப விழிச்சோடி போய் இருந்துச்சு. ரொம்ப வரும்போது தான் ரொம்ப ஃபீல் ஆச்சு, ஐயோ நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி அமாவாசைக்கு வந்து நாங்கள் சொரிமுத்தையனார் தான் போவோம், எங்கள் குலதெய்வங்கனால. நீங்கள் எங்கே போவீங்கங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.